Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஏசாயா 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொரு இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஒரு மனுஷன் கர்த்தர் எப்படி இடைபடுகிறார் என்பதை இங்க பாருங்கள். தேவனுடைய சித்தத்து நிமித்தமாக ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் கர்த்தர் நடத்துகிறார் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் வேதத்தில் நான் பார்க்க முடியாது. ஆகவேதான் இதை எடுத்திருக்கிறோம். தேவனை சரியா அறியாத மனுஷன், அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வராத மனுஷனுக்கே எப்படி என்று சொன்னால், தேவன் அறிந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்கு எப்படி என்பதை நீங்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். இதுல சில காரியங்களை சொன்னேன், நினைவுபடுத்துகிறேன். ஒன்று, தேவனுடைய திட்டம். ஒரு நோக்கத்தோடு இவன் பிறந்திருக்கிறான் உலகத்துல. ஒரு நோக்கத்தோடு தேவன் இவனை ராஜாவாக்கி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், தேசங்களை எல்லாம் இவனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார், பெரிய வெற்றிகளை கொடுத்திருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில பெரிய மாபெரும் மகாராஜாவாக இவன் எழும்புகிறான். பெர்சியாவின் ராஜாவாகிய இவன் பாபிலோனியே ஆட்கொள்ளத்தக்கதாக, அப்பேற்பட்ட ஒரு பெரிய அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தையே மேற்கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய ராஜாவாக தேவன் இவனை ஏற்படுத்துகிறார். தேவன் இவனை உயர்த்துகிறார். பாருங்க, எல்லா தேசங்களும் இவனுக்கு கீழ்ப்படுகிறது, எல்லாரும் இவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வருகிறது. அப்படி தேவன் அவனை உயர்த்துகிறார். இப்படிப்பட்ட உயர்வுக்கு, இப்படிப்பட்ட ஒரு திட்டத்துக்கு என்று திட்டம் போட்டது மட்டுமல்ல, அவர் அழைத்தார். சொல்லுங்க, அழைப்பு. எல்லாரும் ஒரு காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ஆவியானவர் அவனை ஏவினாராம். என்ன ஏவினாராம்? இந்த அஞ்ஞானியான மனுஷனை, தேவன் அறியாத மனுஷனை தேவ ஆவியானவர் ஏவுறார். ஏன்னா அவருடைய சித்தத்தின் நிமித்தமாக. என்ன ஏவுகிறாராம்? என்னுடைய ஆலயத்தை கட்டும்படியாக பணத்தை கொடு என்று ஏவுகிறாராம். எஸ்ராவிலே 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். இங்கே 45ஆம் அதிகாரத்தில் இங்கே ஏசாயாவில் பார்க்கிறோம், ஆலயத்தை கட்டும்படியாக வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை எல்லாம் இவனுக்கு கொடுத்தார் ஆண்டவர். இவன் அழைத்திருக்கிறார் கர்த்தர். என்னத்துக்கு அழைத்திருக்கிறார்? ஒரு பெரிய நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்துக்காக அழைத்திருக்கிறார். திட்டம் இருக்கிறதுனால இவனுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பு என்கிறது ஒரு இன்விடேஷன். ஆங்கிலத்திலே இன்விடேஷன் ரொம்ப அருமையான வார்த்தை. தமிழ்ல மொழிபெயர்த்தா வெறும் அழைப்பு இல்ல, வரவேற்பு. கர்த்தர் நம்ம வரவேற்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் நம்ம ஒரு பெரிய நோக்கத்துக்காக நம்ம வரவேற்று இருக்கிறார்? நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறது பிகாஸ் ஆஃப் காட்ஸ் இன்விடேஷன். தேவன் உங்களை அழைத்து இருக்கிறபடினால இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் நான் ஜெபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது அநேக நேரத்தில் சொல்லியிருக்கிறேன், ஜெபம் என்பது நாம போய் பரலோகத்துக்கு கதவை தட்டி கதரோ கதன் கதறி கத்தாவே கத்தாவின் கூப்பாடு போடுறது இல்லை. ஜெபம், prayer is God's invitation to me. எனக்கு யார் சொன்னது ஜெபம் பண்ணலாம்? அவர் தான் சொன்னாரு, கேளுங்கள் அப்பொழுது தரப்படும். இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, உபவாசம் எடுங்க பார்க்கலாம் இருக்காங்க இவங்க. அதனாலதான் இவங்களுக்கு பிடிக்கல எனக்கு. அவர் சொன்னாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் தான் எனக்கு ஐடியாவை கொடுத்தது. ஜெபம் அவர் என்னை இன்வைட் பண்ணிருக்காரு, நான் போறேன். அவர் சொல்றாரு, இயேசுவின் ரத்தத்தினாலே அவருடைய சந்நிதியில வர நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று எபிரேயர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவைகளின் நேரத்திலே நம்முடைய தேவை சந்திக்கப்படும்படியாக சிங்காசன தண்டையிலே சேர கடவோம் என்று நமக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இன்விடேஷன். ஒரு சாதாரண இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு இன்விடேஷன் கார்டை கொண்டு உங்க பேரை எழுதி கொடுத்துட்டா அப்படியே குளிர்ந்துருது உள்ளம். ஆஹா, எங்க வீட்டை தேடி இன்விடேஷன் கொடுத்தாங்க. நான் சொல்றேன், தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் பரலோக பிதா உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்திருக்கிறார். மகனே மகளே, நீ வா. எங்கேயோ கிடக்கிற, கஷ்டப்பட்டு இருக்கிற, அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற, உனக்காக பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிற, திட்டத்தை வைத்திருக்கிற, இந்த உள்ளங்கள்ல எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களா இருக்குது, பெரிய எண்ணங்களா இருக்கிறது. நீ வா, நான் உன்னை நடத்துகிறேன், நான் உனக்கு வழிவாசல்ல திறக்கிறேன். நீ இந்த நோக்கத்தை திட்டத்தை மட்டும் கனம் பண்ணி என் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்தால் நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்யறேன், நீ வா என்று சொல்லி ஒரு இன்விடேஷனை கொடுக்கிறார். எனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை நான் சுயமாக விரும்பி வாஞ்சித்து தெரிந்து கொண்ட வாழ்க்கை அல்ல. தேவன் எனக்கு என்று ஏற்படுத்தின வாழ்க்கை.
Because of God's invitation, I am preaching. நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்றேன்னா கர்த்தர் என்னை வரவேற்று இருக்கிறார். எங்கேயோ கிடந்தேன், எப்படியோ கிடந்தேன். என்ன கூப்பிட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே வேற யாராவது கிடைக்கலையா? என்னதான கூப்பிடணும்? வேற யாரும் இல்லையா? என்னை விட பரிசுத்தமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கரெக்டா முடிய வெட்டி, கரெக்டான சட்டை போட்டு, கரெக்டாலாம் இருக்கிறாங்களா ஆண்டவரே? நம்மளை ஒத்துக்கவே மாட்டாங்களே அப்படின்னு ஆண்டவர் சொன்னா, நீதான் வா, ஒன்னதான் கூப்பிடுறேன். மை இன்விடேஷன். கர்த்தர் என்ன வரவேற்றிருக்கிறார். இது நான் தெரிந்து கொண்ட ஒரு வொகேஷன் கிடையாது, நான் தெரிந்து கொண்ட ஒரு வேலை கிடையாது. இது கர்த்தர் என்ன வரவேற்றிருக்கிறபடினாலே நான் வந்தேன். அவர் வரவேற்றிருக்கிறபடினால அவர் என்ன நடத்துறார். அவர் வரவேற்றிருக்கிறபடினால அவருடைய சித்தத்தை நான் செய்கிறேன். அவ்வளவுதான ஒழிய இது என்னுடைய காரியம் கிடையாது. காட்ஸ் இன்விடேஷன். நான் ஜெபிக்கும் போதும் அதை தான் எண்ணி பார்க்கிறேன். கர்த்தர் வரவேற்றார், நான் எப்படி ஜெபிக்க முடியும்? இல்லனா எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு போய் அவர்கிட்ட எதையும் கேட்கறதுக்கு? ஒரு அதிகாரமும் கிடையாது. அவர் சொல்லியிருக்கிறார், கேளு அப்பொழுது கொடுக்கப்படும். என் சிங்காசன தண்டையில வான அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே ஜெபம் எனக்கு போராட்டமே கிடையாது. என் பரலோக பிதாவிடத்துல உரிமையோடு நான் சென்று நான் கேட்கிறேன். அந்த மனுஷன் இந்த மனுஷன் போய் லைன்ல நின்று யாரையும் பார்த்து கூப்பாடு போட்டு நான் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. நான் இதுக்கு 10 நாள் உபவாசம் இருந்து கண்ணீர் விட்டு நான் ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. கர்த்தரிடத்துல போனா கர்த்தர் எனக்கு செய்கிறார். அவர் வான் சொல்றதுனால நான் வந்திருக்கேன். அவர் வான் சொல்லிட்டு அப்புறம் நான் விளையாட்டு காமிப்பாரா? என்ன வா கேளுன்னு சொல்லிட்டு அப்புறம் பூச்சாடி காமிச்சிட்டு இருப்பாரா? பார்க்கலாம் உனக்கு என்ன நான் தர்றது அப்படின்னு சொல்லுவாரா? கிடையாது. அவர் வான்னு சொல்லுகிறார். இன்விடேஷன். நோக்கம் இருக்குது, அதுக்கு பிறகு ஒரு இன்விடேஷன், தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புன்னு பாருங்க. எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ற அழைப்பு கிடையாது. என்ன கர்த்தர் பிரசங்கம் பண்ண தெரிந்து கொண்டிருக்கார். இந்த இடத்துல சிலர் இருக்கலாம், அவர்களுக்கு கர்த்தர் ஒருவேளை பிரசங்கம் பண்ண அழைச்சிருக்கலாம், இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு அழைச்சிருக்கலாம், இல்ல மற்ற விதமான ஊழியங்களுக்கு அழைச்சிருக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைப் ஆஃப் மினிஸ்ட்ரி, நிர்வாக திறமை உள்ளவர்கள், அப்படி தேவன் திறமையை தர்றார், அப்படி அழைக்கிறார். பாருங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க ஆட்கள். இன்னும் சிலர் இங்க இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், கோரேசை போல எப்படி திறமை அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவனை சும்மா தேவாலயம் கட்டுறதுக்கு அழைக்கல, அவனை பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னே அழைச்சாரு. வெண்கல கதவுகளை உடைச்சு பொக்கிஷங்களை சுதந்திரிக்கிறதுக்கு அழைச்சாரு. இரும்பு தாழ்பாள்களை முறித்து அவனுக்கு கொடுக்கும்படியாய், அவன் கையில கொண்டு வந்து கொட்டும்படியாய், பணத்தை உடையவனாய், ஐஸ்வர்யத்தை உடையவனாய், கோடான கோடி ரூபாய் உடையவனாய் வாழும்படியாக அவன் அழைச்சிருக்கார் கர்த்தர். இருக்கிறீங்களா? இது ஒரு அழைப்பா? சிலர் சொல்றாங்க, பாரியா பெந்தகோஸ்து பிரசங்கம் எப்படி போயிடுச்சுன்னு. இப்படி ஒரு அழைப்பா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு அழைப்பு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு பெரிய விதத்துல நீங்க கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யறாருன்னா அது ஒரு பெரிய அழைப்பு. அதை கனம் பண்ணுங்கள், அதை துச்சமா எண்ணாதீங்க. நான் சில ஆளுகளை பார்த்திருக்கேன் பாருங்க, கர்த்தர் ஒரு வேலையை தர்றாரு, அந்த வேலையை மதிக்கிறதே கிடையாது. என்னைக்கு பார்த்தாலும் அந்த வேலையை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட். என்ன வேலைங்க, பாழா போன வேலை. இது காலையில எப்படி பாருங்க, கர்த்தர் இந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு, அந்த வேலைக்கு ஒரு மரியாதை கிடையாது, ஒரு கனம் கிடையாது. கர்த்தர் இதுக்காக அழைச்சிருக்கிறாரு, இத மரியாதையோட கனத்தோட பார்ப்போம், இந்த வேலையை மதிப்போம். நாம கர்த்தர் கொடுத்த இந்த வேலை, கர்த்தர் ஏதோ பெரிய நோக்கம் வச்சிருக்காரு, அதனாலதான் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற சம்பளம், கர்த்தர் கொடுத்த வேலை, மனுஷன் எதையும் எனக்கு தரல, எல்லாம் கர்த்தரிடத்துல தான் வருகிறது, எனக்கு நன்மை எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று வேலையை மதிக்கணும். அருமையானவர்களே, ஒருத்தர் சம்பளம் வாங்கினா அந்த சம்பளத்தை நான் தொடவே மாட்டேங்க, இப்படி எடுத்துட்டு வருவாராம் அவரு. ஏன்னா அது அசுத்தம், பிசாசு. இத கொண்டாந்து வீட்டுல கொடுத்துருவாங்க. என் பஞ்சாதி பணம் 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 பணம்னு இந்த பிசாசு அவ விரும்புகிறா. அவட்ட கொடுத்துட்டா கொஞ்சம் வாயடிச்சு பேசாம இருப்பா. இப்படியே எடுத்துட்டு வந்து அவட்ட கொடுத்துட்டு நான் பேசாம இருப்பேன், நான் தொடவே மாட்டேன். பரிசுத்தவான் மார்த்தட்டி சொல்லிக்கிறாரு, நான் பெரிய பரிசுத்தவான், பணத்தையே தொடாத பரிசுத்தவான். கர்த்தர் சொல்றாரு, நீ பரிசுத்தவானா இருந்து யாருக்கு பிரயோஜனம்? சிலர் சொல்றாங்க, எனக்கு வெறும் ரசஞ்சோறு போதும் ஆண்டவரே. நான் ஒண்ணும் கேட்கல ஆண்டவரே, எனக்கு வெறும் ரசஞ்சோறும் காரக்குழம்பு இருந்தா போதும், நான் பெருசா சிக்கன் கேட்கல, மட்டன் கேட்கல. கர்த்தர் சொல்றாரு, உன் ரசஞ்சோறு சாப்பிடுறதா உனக்கு பெருசா இருக்குது. சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவ வேண்டும், எத்தனையோ வேலை இருக்குது. அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல, உன் ரசஞ்சோறு தான் உனக்கு பெருசா தெரியுது. அருமையானவர்களே, இந்த தத்துவம் பேசுற ஆளுகள் எல்லாம் வெறும் சுயநலத்தினால் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறேன். சுயநலம், சுயநலம். எனக்கு ரசஞ்சோறு போதும், எனக்கு காரக்குழம்பு போதும், எனக்கு இவ்வளவு போதும் ஆண்டவரே, உங்களுக்கு அவ்வளவு போதும். சரி, கடவுள் என்னத்துக்காக உங்களை இந்த உலகத்துல வச்சிருக்காரு? எதுக்காக இந்த உலகத்துல கொண்டு வந்தாரு? எதுக்காக படிச்சீங்க? எதுக்காக வேலை செய்றீங்க? எதுக்காக கையும் காலையும் கொடுத்தாரு? எதுக்காக அறிவை கொடுத்திருக்கிறாரு? எதுக்காக, என்ன நோக்கம்? உங்களை கொண்டு என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார்? அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும்,
சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இப்படியெல்லாம் கர்த்தருடைய நோக்கம் இருக்கிறது. ஒருத்தனை ரட்சிக்கிறாருன்னா, சபையில கொண்டு வந்து வைக்கிறாருன்னா, சும்மா இங்கே கடை ரசஞ்சோறு சாப்பிட்டு ஒரு துவையில வச்சு சாப்பிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மோட்சம் போன்னு சொல்லல. கர்த்தரு வச்சு பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார். இருக்கீங்களா? ஆகவே பணத்தை பிசாசுன்னு நினைச்சா அப்புறம் எப்படி வாழ்ந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். பணத்தை அசுத்தம், பணத்தை பொல்லாததுன்னு நினைச்சா வாழ்க்கையில உருப்படுறது ரொம்ப கஷ்டம். பணம் கத்தர் இடத்துல இருந்து வருது. பணத்தை கத்தர் கொடுக்கிறாராம். வெண்கல கதவுகளை உடைச்சு எடுக்கிறார். கத்தர் எடுக்கிறார். சில சொல்றாங்க, ஐயோ கத்தரா உடைச்சு எடுக்கிறார். கத்தர் ஆமா உடைச்சு, அவன் தரமாட்டேங்கிறான், பூட்டி வச்சிருக்கிறான். சத்துரு வந்து 1000 லாக்க போட்டு உன் கையில அது வந்து கிடைச்சிடாதபடிக்கு. ஏன்னா உங்க கையில கிடைச்சிட்டா நீ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டிடுவே. நம்முடைய கையில கிடைச்சிட்டா அதை கத்தருக்காக நம்ம உபயோகப்படுத்துறோமே. நம்முடைய கையில இது வந்துருச்சுன்னா மட்டும் கத்தருக்கு நாம் கொடுத்துருவோம். நம்முடைய கையில வந்துருச்சுன்னா நல்ல காரியங்களை செய்வோம், 4 பேருக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆகவே இத வெண்கல கதவுக்கு பின்னால வச்சு இரும்பு தாழ்பால வச்சு பூட்டி பிசாசானவன் எத்தனை பூட்டு போடணுமோ, எத்தனை தடைகள் பிளாக்கேட்ஸ் உண்டு பண்ண முடியுமோ அவ்வளவு பிளாக்கேடையும் உண்டு பண்ணி ஒரு மென்டல் பிளாக்கேடையும் வச்சு தரித்திரம்னா ஆவிக்குரிய ஜீவியம்னு ஒரு போதனையும் பெந்த சபையில வச்சு இந்த ஐஸ்வர்யத்தை அடையாதபடி தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறான் பிசாசானவன். கர்த்தர் சொல்றாரு எல்லாத்தையும் உடைச்சு, இப்ப உடைச்சிட்டு இருக்காரு கர்த்தர். நான் சொல்லுகிறேன், சத்துரு போட்ட பூட்டுகள் எல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய எண்ணங்கள்ல இருக்கிற இந்த தவறான காரியங்கள், தவறான ஐடியாஸ் இவளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். மைண்ட்ல இருக்கிற மென்டல் லாக் எல்லாம் உடையுது. உடைச்சு கர்த்தர் தர்றார். அவர் எடுக்கிறார், அவர் தர்றார். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் கர்த்தருடையது. இது மனுஷன் அவன் வாங்கி பூட்டி வச்சுக்கிட்டு இது எப்படியாவது அடைச்சு வச்சிடணும், பூட்டி வச்சிடணும், புதைச்சு வச்சிடணும் பாக்கலாம். கர்த்தர் புதையலின் தேவன் இல்ல, புதையல பிடுங்குற தேவன், எடுக்கிற தேவன். கர்த்தர் சொல்றாரு, புதைச்சு வைக்காத, இதை எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தருடைய கையில கொடுக்க போறேன்னு சொல்றாரு. ஆகவே அவன் அழைக்கப்பட்டது வந்து பணம் சம்பாதிக்க, பெரிய ஐஸ்வர்யவனா இருக்க முடிய அழைக்கப்பட்டிருக்கிறான். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், அதுக்கு பணம் தேவை. அழைத்தது மட்டுமல்லாமல் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று சொன்னேன். அபிஷேகம் என்றால் என்ன என்று உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். அபிஷேகம்னா ஏதோ கொஞ்ச நேரம் கையை கால ஆட்டிட்டு 4 சத்தம் போட்டா அது அபிஷேகம் கிடையாது. அபிஷேகம் என்பது ஒரு காரியத்தை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நமக்கு வந்து கிடைக்கிற தெய்வீக ஆற்றல். இன்னும் இப்படி சொல்லலாம், அபிஷேகம் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனுஷன் மேல வந்து தங்குவதுதான் அபிஷேகம். ஒரு மனுஷனோட கூட தேவன் இருக்கிறார், அவனோட கூட இந்த காரியத்தை நடப்பிக்கிறார், அவனோட கூட தங்குகிறார், அவனோடே இருக்கிறார், அவனோடே சேர்ந்து கிரியை செய்கிறார். இதுதான் அபிஷேகம். அருமையானவர்களே, அபிஷேகம் வந்து எதுக்காக அபிஷேகம் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறது தான் அபிஷேகம். ஒரு மனுஷனை பணக்காரனாக்குறதுக்கு அபிஷேகம் கிடையாது. எந்த தனி மனுஷனையும் அபிஷேகம் பணக்காரன் ஆக்குறதுக்காக அபிஷேகம் வருகிறது கிடையாது. அபிஷேகம் எதுக்கு வருதுன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அது நிறைவேறதுக்கு பணம் தேவை. இருக்கீங்களா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் பணத்தை கொண்டு வருகிறது. அந்த அபிஷேகம் காரியங்களை நடப்பிக்கிறது. பாருங்க, இப்படி எல்லாம் இருக்கும்போது பெந்தோஸ்தே சபையில எப்படி சொல்லிட்டாங்க, இது சத்துரு, இது பிசாசு, இந்த பணத்தை எல்லாம் தொடக்கூடாது, நாம இந்த பணம் நம்மளை தீட்டுப்படுத்திருமாக்கும், பணம் எல்லா தீமைக்கும் வேற இருக்குதாக்கும், வேண்டாம். அவன் என்ன சொல்றாங்க, அந்த விதவை 2 காசு போட்டா இல்லையா, கர்த்தர் அவளை பாராட்டினாரு. நீ அருமையான சகோதரியே நீ வந்து உன்னுடைய 2 துட்டை எரிஞ்சிட்டு போ, கர்த்தர் உன்னையும் பாராட்டுறாரு. எத்தனை தடவை கேட்டிருக்கேன் இந்த பிரசங்கங்கள். கர்த்தர் சொல்றாரு, இல்ல வெண்கல கதவெல்லாம் உடைச்சு இரும்பு தாப்பாடெல்லாம் உடைச்சு எடுத்து நான் கொடுக்க போறேன், கையில உனக்கு நிறைவாய் கொடுக்க போறேன் என்று சொன்னால் ஒரு பெரிய நோக்கத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். பாருங்க, இந்த ராஜா சைரஸ் கோரேஸ் என்கிற இந்த ராஜா, அவனோடு தேவன் வேலை செய்யறார். அநேக பேர் சொல்றாங்க தேவன் என்னுடைய பார்ட்னர் என்று சொல்லி. சரிதான், ஆனா அதை விட இன்னும் இப்படி சொல்லலாம், தேவன் தான் ஓனர், நம்ம பார்ட்னர். அவர் நம்மளோட பெரியவர் இல்லையா? அவர் ஓனரு, நம்ம பார்ட்னர். ஆகவே ஆண்டவரே என் பிசினஸ் ஆசீர்வதியம் இல்ல, நம்ம பிசினஸ் ஆசீர்வதியம் ஆண்டவரே. இது நம்ம பிசினஸ். இது ஆண்டவரே, நம்ம 2 பேரும் இதுல இன்வால்வ்டா இருக்கிறோம். நீர் தான் ஓனரு, நான் பார்ட்னரு. நீர் தான், உமக்கு தான் எல்லாம் சொந்தம். ஒர்க்கிங் பார்ட்னரா என்ன போட்டிருக்கிறீரு. இது பெரிய கனம் மரியாதை எனக்கு கொடுத்திருக்கிறீர். உங்களுடைய சித்தத்தில் என்ன சேர்த்திருக்கிறீர். ஆகையால் நம்முடைய பிசினஸ நீர் பார்த்துக்கோ, நீர் ஆசீர்வதியும்
என்று இப்படிதான் ஜெபிக்கணும் பாருங்க. ஆகவே இந்த கோரேஸ் என்கிறவன் தேவனுடைய அழைப்பையும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் ஓரளவுக்கு அவன் அறிந்து வைத்திருந்தான். அறிந்து வைக்கலன்னா அவன் பாட்டுக்கு வேற ஏதாவது செஞ்சுட்டு இருப்பான் பாருங்க. இவன் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறது, நான் தீர்க்கதரிசியாக போறேன், கர்த்தருடைய அபிஷேகம் என் பேர்ல வந்திருக்குதாக்கும், நான் நாள்ல இருந்து தீர்க்கதரிசி சொல்ல போறேன் போய் அப்படின்னு இருந்தான்னா எல்லாம் கெட்டு போயிருக்கும். கர்த்தர் இல்லப்பா, வன்கலத்தால் பல்லாம் உடைச்சி இரும்பு போட்டெல்லாம் உடைச்சி உனக்கு கையில பணத்தை கொடுக்க போறேன், பணத்தை வச்சு காரியத்தை செய்யறதுக்கு உனக்கு பெரிய ஆற்றலை கொடுக்க போறேன், உன்னை பிரசங்கம் பண்ண கூப்பிடல, உன்னை தீர்க்கதரிசி சொல்ல. சிலர் பாருங்க எல்லாத்தையும் எல்லாம் செய்யலாம்னு நினைப்பு. அபிஷேகம் இருக்கிறதுனால அபிஷேகத்துல எதையும் செய்யலான்னு. அபிஷேகம் எதை செய்யறதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரோ அதுக்குதான் அபிஷேகம். நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பு பாருங்க. நான் இன்னொன்னு எடுத்து அதை செய்யலான்னு பார்த்தேன்னா அதுல இந்த அபிஷேகம் வேலை செய்யாது, எனக்கு உதவி செய்யாது. கர்த்தர் எதுக்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அதை செய்யும்படியாக தான் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். அதை செய்யற வரைக்கும் தான் அதுல ஆசீர்வாதம், அதுல பெருக்கம், அதுல நன்மைகள், அதுல ஜெயம், அதுல வெற்றி எல்லாம் உண்டாகிறது. எல்லாத்தையும் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்க முடியாது, செய்யவும் கூடாது, அது ஆசீர்வாதமாக இருக்காது. தப்பான எண்ணங்களை தூக்கி எறிய வேண்டும். இருக்கீங்களா? தூக்கி எரியலன்னா வாழ்க்கையில நாம் ஏமாந்து போய்விடுவோம். தவறான எண்ணங்களை தூக்கி எறிந்து விட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தம் நோக்க என்ற வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், உம்முடைய சித்தத்தை எனக்கு காண்பிக்க ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தில் என்னை நடத்தும், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய சித்தத்தை செய்யும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் போது நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் தேவனுடைய சித்தம் கிடையாது பாருங்க. தேவனுடைய சித்தம் அது உங்களுடைய ஆசையாக மாற வேண்டும். இதுலதான் நிறைய பேர் தவறிடுறாங்க. நிறைய பேர் விசுவாச போதனையில கேட்டு கூட தவறிடுறது. ஆனா தெய்வீக ஆசைகளாக அது இருக்காது. நல்ல காரியமாவே இருக்கலாம் சிலதெல்லாம், நாம் நல்ல காரியங்களை செய்ய விரும்பலாம், ஆனால் அது தெய்வீக ஆசையா இருக்க. தெய்வீக ஆசைன்னு சொன்னா தேவனுடைய சித்தத்தை குறித்த ஆசையா இது இருக்காது. நிறைய நல்ல காரியம் இருக்குது. இன்றைக்கு நான் இதை விட்டுட்டு எத்தனையோ 1000 நல்ல காரியங்கள் இருக்குது, நான் செய்யலாம். ஆனால் அந்த நல்ல காரியத்தை எல்லாம் செய்யும்படியா நான் தெரிந்து கொள்ளப்படவில்லை. இந்த நல்ல காரியத்தை, இதுதான் தெய்வீக விருப்பம் என்னை குறித்து. இருக்கீங்களா? அப்ப நான் என்னுடைய சித்தம் வேண்டாம், என்னுடைய ஆசையெல்லாம் நான் கீழே வைக்கிறேன், தேவனுடைய சித்தத்தின் தேவனுடைய ஆசையை நான் தெரிந்து கொள்கிறேன், அந்த ஆசையை என்னுடைய ஆசை ஆக்குகிறேன் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கை நாம் எவ்வளவு எப்படி இருக்கணும் என்று ஆசைப்படுகிறோமோ அதற்கு அப்பாற்பட்ட விதத்திலே உயர்வும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து இருக்கு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமோ அவருடைய எண்ணங்கள் நம்மை குறித்து அவ்வளவு உயர்ந்த எண்ணங்களை நமக்காக வச்சிருக்கிறாரு. நீங்க எதையும் ஆசையை வளர்த்துக்கிட்டு இதெல்லாம் கர்த்தர் செய்வாரா என்று பார்க்கிறது ஒரு சின்ன காரியம், அற்பமான காரியம். அவருடைய ஆசைகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர்ந்த எண்ணங்கள், அவ்வளவு உயர்வான ஆசைகளை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தரிடத்துல வரும்போது கர்த்தருடைய சித்தம் எங்க ஆப்பிரிக்காவுக்கு அமைச்சிடறாரோ, எங்க ஒரு மூலையில் அமைச்சிடறாரோ, எங்க காஷ்மீர்ல அமைச்சிடறாரோ, அங்க யுத்தம் நடக்குதுங்க, இந்த மாதிரி எங்க இடத்துக்கு அமைச்சிடறாரோ, கர்த்தருடைய சித்தம் சொல்லிட்டு அவர் எங்கேயாவது சித்தம்னு பிடிச்சி அனுப்பிச்சுட்டாருன்னா என்ன பண்றது? கர்த்தருடைய சித்தமா இருந்தால் அது உங்களுக்கு நீங்கள் எண்ணி கூட பார்க்க கூடாத அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக அது இருக்கும். இருக்கீங்களா? ஆகவே கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த அபிஷேகம் எந்த நோக்கம் கர்த்தர் வச்சிருக்காரோ அந்த நோக்கத்துக்கு நேராக தான் கிரியை செய்கிறது ஒழிய மற்றபடி இந்த அபிஷேகம் எல்லாத்துக்கும் கிரியை செய்கிறது அல்ல, இல்லை. ஆகவேதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய நோக்கத்திலே சித்தத்திலே நடக்காத போது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேணுமோ அப்படி இருக்கிறது கிடையாது. சித்தத்தை செய்யும் போது தேவனோடு அவன் ஒன்றுபட்டு விடுகிறான். தேவனுடைய ஐஸ்வர்யம், அளவற்ற ஐஸ்வர்யம், தேவனுடைய அளவிடப்பட முடியாத ஐஸ்வர்யம், பெருக்கம் எல்லாம் இவனுடையதாகி விடுகிறது. இவன் தேவனுடைய ஐஸ்வர்யத்தில பங்கு போடுறவனா இருக்கிறான்.